Vanakkam Max 11th Max exercise 4.3 question number 17. Find the number of ways of forming a committee of 5 members out of 7 Indians and 5 Americans so that always Indians will be majority in the committee. மொத்தம் the total number of committee வந்து இந்த 5. okay இப்போ இது வந்து possibilities எடுத்துக்கலாம். that is 1 2 3. இதுல Indians வந்து 7, அடுத்தது இந்தியன்ஸ், அடுத்தது அமெரிக்கன்ஸ் வந்து 5. ஓகே, இதுக்கு நம்ம காம்பினேஷன்ஸ் எழுத போகிறோம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. என்னென்னா இப்போது மெஜாரிட்டியாக நம்ம தான் இருக்கணும், இந்தியன்ஸ் தான் இருக்கணும் இல்லையா? அது இப்போ 5. அப்போது 5 எடுத்துட்டோன்னா இவன் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். செகண்ட் என்னென்னா 5லேருந்து 1 குறைக்கலாம். இங்கே 4 ஆயிடுச்சுன்னா அப்போ இங்கே ஒருத்தன் வர முடியும். தேர்டில் என்னென்னா இவன் 3, இங்கே 3னா இவன் 2. அடுத்தது இங்கே 3க்கு அப்புறம் 2 போட்டோன்னா இங்கே 3. இப்போ அமெரிக்கன் மெஜாரிட்டி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இப்போ இது காம்பினேஷன் எப்படி 7C5 இன்ட்டு 5C0 தட் இஸ் 0 சாரி 1. அப்போது 7C5 எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு 12 5 போச்சுன்னா 2. 7 இன்ட்டு 6 by 1 இன்ட்டு 2. இது 3 times 7 3s are 21. எப்படி ஆன்சர் எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 4 எப்படி எல்லாம் 7C4 இன்ட்டு 5C1. 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 by 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 5C1னா 1 தான். அப்போ 5 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 3s are 6 கேன்சல். 7 3s are 35. 35 இன்ட்டு 5 175. இப்போ தேர்ட் ஒன் எழுத போகிறோம். இது எப்படி எழுதுவோம்? 7C3 இன்ட்டு 5C2. 7ல் 3னா 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 by 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 5C2னா 2. 5 இன்ட்டு 4 by 1 இன்ட்டு 2. ஓகே, இப்போ இங்கே அதே மாதிரி 2 3s are 6 அடிச்சிடலாம். இங்கே 2 2s are 4 அடிச்சிடலாம். 7 5s are 35. 35 இன்ட்டு 10 350. ஓகே, இப்போ நம்மளோட ஆன்சர் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் பண்ணணும். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 21 + 175 + 350. தட் இஸ் ஈக்குவல் டு 5 + 1 6 4 5 546. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. A committee of 7 people has to be formed from 8 men and 4 women. In how many ways can this be done when the committee consists of? First one is exactly 3 women கொடுத்துருக்காங்க இல்லையா? exactly 3 women. அப்போனா எப்படின்னா 3 பேர் இருக்கணும். மொத்தமாக எத்தனை? 8 men and 4 women கொடுத்துருக்காங்க. 7 பேர் வரணும். ஓகே, exactly 3 womenனா 8 பேரில் 8ல் 3 விமன் வந்துருவாங்க. அப்போ 8C3 வந்துடும் இல்லையா? சாரி, இங்கே பாருங்கள் 8 மென்னு, இங்கே 4 விமன் இருக்காங்க. முதல்ல அது எடுத்துக்கலாம். 4 விமனில் எக்ஸாக்டாக 3 பேர் வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மீதி பேர் என்னது? 8 மென்னில் எத்தனை பேர் வருவாங்க? இன்னும் 3 பேர் போயிட்டாங்கன்னா மொத்தம் 7 பீப்புள் இல்லையா? இப்போ C4 இந்த மாதிரி வரும். இப்போ 4C3னா என்ன அர்த்தம்? 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து 8C4 இருக்கா? இப்போ 8ல் 4னா 8 7 6 5 by 1 2 3 4. இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் ஆகிடும். 2 3s are 6 போயிடும். 8 7s are 35. 35 இன்ட்டு 8 280. ஓகே, செகண்ட் ஒன்றுக்கு நம்ம ஈஸியாக டேபிள் போட்டால் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் 3 விமன், அட்லீஸ்ட் 3 விமன் அப்படின்னா இப்போ நான் டேபிள் போடுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 3 விமன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அட்லீஸ்ட் 3 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று இருக்கலாம். அட்லீஸ்ட் 3னா 3ஆவது இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இப்போ இங்கே 3னா மொத்தம் 7 பீப்புளில் அப்போ மென் வந்து 4 இருக்கலாம். அடுத்தது இவங்க 4 இருக்கலாம், இவங்க 3 இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க 5னா இங்கே வந்து 2 வந்துடும். ஸோ வராது இல்லையா? இதோட முடிச்சுக்கலாம்.
அப்போ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது நம்மகிட்ட. ஏன்னா 4 விமனோட முடிஞ்சிருச்சு, 5லாம் வர முடியாது. ஸோ இது நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி எழுதுவேன்? 8C4 இன்ட்டு 4C3. 8C4னா 8 into 7 into 6 into 5 by 1 into 2 into 3 into 4. 4C3னா 4 தான், 1 போகுது, 4ல் 3 போச்சுன்னா 1. இந்த 4க்கு 4 கேன்சல், 2க்கும் 3க்கும் கேன்சல். இதுக்கு என்ன வரும்? அதே ஆன்சர் 280 வரும். நெக்ஸ்ட்டு 3 4னா 8C3 into 4C4. 8C3 into 4C4. இப்போ 8C3னா 8 into 7 into 6 by 1 into 2 into 3. இது 1 தான். 2 3s are 6. இப்போ 8 sums are 56. இப்போ இதுக்கு டோட்டல் என்ன வரும்? 280 plus 56 is equal to 336. ஓகே, அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. அட்மோஸ்ட் 3 விமன். அட்மோஸ்ட் 3னா என்ன அர்த்தம்? 3 இருக்கலாம், அப்புறம் அதுக்கு கீழே 2 1 0 வரைக்கும் இருக்கலாம். 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் இல்லையா? இப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது? 1 2 3 4 பாசிபிலிட்டிஸ் வருது. இப்போ இவங்க மொத்தம் 7 பீப்புள் இல்லையா? 3 போச்சுன்னா 7ல் 4 வரும், 2 போச்சுன்னா 5 வரும், 1 போச்சுன்னா 6 வரும், அப்புறம் இங்கே 7 வந்துடும். சரியா? அப்போ காம்பினேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 8C4 into 4C3. C4னா என்ன அர்த்தம்? 8 into 7 into 6 into 5 by 1 into 2 into 3 into 4. 4C3னா 1 தான், 4. இது கேன்சல் ஆகிடும். 2 3s are 6. அதே மாதிரியே இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? 280. அடுத்தது 8C5 into 4C2. C5னா 8ல் 5 போச்சுன்னா 3, அப்போ 3 மட்டும் எடுத்துக்கலாம். 8 into 7 into 6, 1 into 2 into 3 எடுத்துக்கலாம். 4C2னா 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ 4 into 3 by 4 into 3 by 1 into 2. இப்போ இங்கே என்ன வரணும்? 2 3s are 6க்கு இது கேன்சல் ஆகிடும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல 8C5 இதுக்கு என்ன வேல்யூஸ் வந்துடும்? 336. ஓகே, இப்போ இங்கே வாங்க, 6 இருக்குது. 8C6 into 4C1. 8C6னா 8 into 6 போச்சுன்னா 2, 8ல் 7, 8 into 7 1 into 2. 4C1னா 4. இப்போ இதுக்கு 2. ஓகே, இப்போ இது மல்டிப்ளை பண்ணனா 8 7s are 56 into 2 112. இது ஒரு ஆன்சர் வரும், இங்கே ஒரு ஆன்சர் வரும், இங்கே ஒரு ஆன்சர் வரும். இப்போ 4th பாசிபிலிட்டிஸ்க்கு தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதாவது இதுக்கு வந்து இப்படி போயிட்டு இப்போ 4th பாசிபிலிட்டிஸ்க்கு இது ஒரு 8C. இதுக்கு வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் தான், இது வேறு நம்ம கொஷினாக எடுத்துக்க போகிறீங்க. 8C7 into 4C0. அப்போ 8C7னா 8ல் 7 போச்சுன்னா 1, அப்போ 8 மட்டும் போடலாம். 4C0னா into 1 தான், that is equal to 8. அப்போ டோட்டல் is equal to 280 plus 336 plus 112 plus 8 is equal to 736. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஷின் நம்பர் 19. 7 relatives of a man comprises 4 ladies and 3 gentlemen. 4 ladies and 3 gentlemen இருக்காங்க, மேனோட ரிலேட்டிவ்ஸ். அண்ட் ஒய்ஃப் ஹேஸ் 7 relatives. அதே மாதிரி 3 of them are 3 வந்து லேடிஸும் 4 வந்து ஜென்ஸும் சொல்லியிருக்காங்க. In how many ways can they invite a dinner party of 3 ladies and 3 gentlemen? அவங்க ஒரு டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணும்போது 3 லேடிஸும் 3 ஜென்டில்மென் தான் வரணும், 2 குரூப்லேருந்துமே. அண்ட் ஸோ தட் தேர் ஆர் 3 ஆஃப் மென்ஸ் ரிலேட்டிவ் அண்ட் 3 ஆஃப் ஒய்ஃப் ரிலேட்டிவ். 3 பேர் ஒய்ஃப்லேருந்தும் 3 பேர் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்தும் வரணும். ஆனால் அதுலேயும் 3 மென்னாக இருக்கணும், 3 லேடிஸாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ என்ன பாசிபிலிட்டிஸுங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, என்ன ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி வந்து இப்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம், 3 ஜென்ஸ் எடுத்துக்குவோம், இங்கே 3 லேடிஸ் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க 2 பேருமே யாருமே கிடையாது. அப்போ என்ன வரணும்? 3C3
காம்பினேஷன் 3C3 into 3C3. அப்போ 1 into 1 equal to 1. இது ஒரு ஆன்சர். செகண்ட் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, மொத்தம் 4 பேர் தான் இருக்கணும் இல்லையா, சாரி 3 3 6 தான் இருக்கணும். இவங்களில் 2 எடுத்தோம்னா இங்கே லேடிஸில் 1 வருவாங்க, இங்கே வந்து 2 எடுத்தோம்னா இங்கே வந்து 1 வருவாங்க. புரியுதா? அப்போது கரெக்டாக வந்துருச்சா? 4 ஜென்ஸு 4 லேடிஸ். ஓகே, இப்போ இது எப்படி எழுதுவீங்க? 2 3C2 into 4C1 into 4C1 into 3C2. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3C2னா 3 தான். 3 into 2 by 1 into 2, இல்லைனா 3 into 2 1. 3ல் 2 போச்சுன்னா 1 வரும், 3 கூட போட்டுருக்கலாம். 4C1க்கு 4 தான், 4C1க்கும் 4 தான். 3C2 3ல் 2 போச்சுன்னா 1 3 தான் வரும். இப்போ இங்கே வந்து 3 இந்த 2 2 கேன்சல், 3 4 ஆர் 12, 12 into 12 144. ஓகே, இப்போது இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் முடிஞ்சிச்சு. இப்போது தேர்ட் பாசிபிலிட்டி போடுறேன். தேர்ட் பாசிபிலிட்டி என்னவா இருக்குன்னா, இப்போது இவங்க 3 பேர் தானே இல்லையா, அப்போ இங்கே 3 2 இங்கே 1 ஆகிடும். இங்கே 1 ஆச்சுன்னா இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேரில் 2 பேர் வந்துடுவாங்க. புரியுதா? இங்கே 2 பேர் இருந்தாங்கன்னா இதில் ஒருத்தர் வந்துடுவாங்க. புரியுதா? இப்போ பாருங்கள், ஜென்ஸில் 1 2 3 ஆயிடுச்சு, லேடிஸ்லேயும் 1 2 3 ஆயிடுச்சு. 3 பேர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இதுக்கும் எழுதிக்கலாம். 3C1 into 4C2 into 4C2 into 3C1. 3C1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3C1க்கு 3 வந்துடும். அதுக்கு அடுத்தது 4C2க்கு 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ 4 into 3 by 1 into 2. அதே மாதிரி 4 into 3 by 1 into 2. 3C1னா 3 தான். சரியா? இப்போ இந்த 2 2s are 4, ஒரு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 324 வரும். சரியா? அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ இங்கே 3 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டாங்க, மீதி. அப்போ இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ இங்கே 3 பேர் ஆகிடுவாங்க. இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ இங்கே 3 பேர் ஆகிடுவாங்க. 3 + 3 6 ஆகிடுச்சு. இப்போ இதோட வேல்யூ 1ன்னு வந்துடும். இதுக்கு என்ன வரணும்? 4C3 into 4C3. 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ 4 தான். 4 into 4 16. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் is equal to 1 plus 144 plus 324 plus 16 equal to 485. That's all. Answer is 485. Next sum. Question number 20 பாருங்க. A box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls can be drawn from the box? 3 balls can be drawn from the box. At least one black ball is to be included in the draw. எல்லா ட்ராவ்லேயும் ஒரு black ball இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்க black. அப்போது எப்படி வருதுன்னு பார்த்தோம். மொத்தம் நம்ம 3 balls எடுக்கிறோம் இல்லையா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்குன்னா, இப்போ இதில் நான் 2 எடுத்தேன்னா இதில் 1 வந்துடும். அப்போ ரெட் பாலில் ஒன்றுமே இருக்காது. செகண்ட் பாசிபிலிட்டி என்னென்னா, இதில் 1 எடுத்தேன்னா இதில் 1 வரலாம். அப்போ 3 பால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த பாசிபிலிட்டி என்னென்னா, இங்கே நான் ஒன்றுமே எடுக்கல, பட் இங்கே 1 எடுத்தே ஆகணும், மீதி 2 இங்கே வந்துடும். இப்போ ஃபோர்த்து பாசிபிலிட்டி என்ன எடுக்கிறேன்னா, இதில் 1 எடுக்கிறேன்னா இங்கே 2, அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லாமல் இங்கே 2, இங்கே 1 எடுக்கலாம். இது ஃபிஃப்த்து. சிக்ஸ்த்து பாசிபிலிட்டிஸ் இங்கே எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல 3 பால் எடுத்துடலாம். இத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இதுக்கு நம்ம காம்பினேஷன் ஈஸியாக எழுதிடலாம். 2C2 இல்லையா, 2C2 into 3C1. 2C2னா 1 தான், 3C1க்கு 3. அப்போ ஆன்சர் இஸ் 3. 1 2. 2C1 into 3C1 into 4C1. அப்போ 2 into 3 into 4. 6 4s are 24. ரெண்டாவது முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ இதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை எடுத்துக்கலாம். 3C1 into 4C2. 3C1னா 3 தான், 4C2னா 2 வருது. அப்போ 4 into 3 by 1 into 2. இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா 2. 2 3s are 6, 6 3s are 18.
The answer is 18. அடுத்தது 2c1 into 3c2. 2c1 னா 2 தான், 3c2 நாலும் 3 தான். 2 3s are 6. 4th முடிஞ்சாச்சு. 6th இது மட்டும்தான் இருக்கு, 3c2. 3 2 போச்சுன்னா 1, அப்போ வெறும் 3 தான். சாரி, இங்கே 3c2 இதை போட்டுருப்பாங்க இன்ட்டு 4c1. அப்போ 3 into 4 that is equal to 12. இதுதான் ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, 3c3 that is equal to 1. இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். 3 plus 24 plus 18 plus 6 plus 12 plus 1 that is equal to 64. Okay, next sum அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.